வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியின் கிராமப்புறமான திருபுவனை சின்னபேட் பகுதியை சேர்ந்தவர் பாவாடை. இவரது மனைவி மீனா. இவர் துப்புரவு பணியாளராக பணியாற்றி வருகின்றார். இவர் அவரது வீட்டின் அருகே உள்ள கோழிக்கறி கடையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது பின்பக்கமாக போதையில் வந்த நபர் ஒருவர் அவரை கட்டிப்பிடித்ததோடு பாலியல் சீண்டலிலும் ஈடுபட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெண் கத்தி கூச்சலிடவே காட்டிக் கொடுத்து விடுவார் என்பதால் அருகில் உள்ள கல்லை எடுத்து மர்ம நபர் மீனாவை தாக்கியதில் அவர் மயக்கமாகியுள்ளார். இதனையடுத்து மீனாவை போலீசார் உதவியுடன் ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பிய போலீசார் விசாரணை நடத்தியதில் மீனாவுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது அதே பகுதியை சேர்ந்த களியமூர்த்தி என்பதும் மதுபோதையில் இருந்த அவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கலையமூர்த்தியை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட பொழுது காவல்துறை வாகனத்தை அப்பகுதி பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு தாக்க முயன்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து கலியமூர்த்தியை போலீசார் அழைத்து சென்றனர். புதுச்சேரி மடவுப்பேட் பகுதியை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியம். அமெரிக்காவில் உள்ள ஒஹாயோ பகுதியில் சிறை வார்டனாக பணியாற்றி வருகின்றார். இவருக்கும் கடலூர் குடியிருப்பு பாளையம் பகுதியை சேர்ந்த சௌமியா என்பவருக்கும் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் சௌமியா கணவருடன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார். மேலும் சௌமியா அங்குள்ள மருத்துவமனையில் செவிலியராகவும் பணியாற்றி வந்துள்ளார். இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். இதில் 2வது குழந்தை ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாலசுப்ரமணியன் தனது ஆட்டிசம் பாதிப்பிற்குள்ளான மகனை சிகிச்சைக்காக புதுச்சேரி அழைத்து வந்து தனது உறவினர் வீட்டில் தங்கியுள்ளார். அப்பொழுது அவரது மனைவி அமெரிக்காவில் இருந்துள்ளார். மேலும் சௌமியா கடந்த ஜூலை மாதம் புதுச்சேரி வந்தபொழுது அவருடன் நெருக்கமாக இருந்த ஆண் புகைப்படத்தை காட்டி கேள்வி எழுப்பிய பொழுது அவர்களுக்கும் தகராறு வந்ததாக கூறப்படுகின்றது. விசாரணையில் அவர் சௌமியாவின் கடலூர் உறவினர் என்பது தெரியவந்துள்ளது. இதனால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டு காவல் நிலையம் வரை சென்றுள்ளனர். இதனையடுத்து அவர்கள் அமெரிக்காவில் இருப்பதால் இருவரும் குடும்பத்தாருடன் பேசி சமாதானம் செய்து கொள்ள கூறி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகின்றது. பின்னர் இருவரும் கடந்த வாரம் மீண்டும் அமெரிக்கா சென்ற நிலையில் நேற்று முன்தினம் அமெரிக்காவில் பாலசுப்ரமணியன் தனது மனைவியை தான் வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. மேலும் அங்குள்ள குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தகவல் அளித்துள்ளனர். இந்நிலையில் பாலசுப்ரமணியத்தின் உறவினர்கள் புதுச்சேரி முதலமைச்சர், உள்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பாலசுப்ரமணியத்தின் உடலை பெற்றுத்தர மனு அளித்தனர். இதேபோன்று சௌமியாவின் தாயார் மற்றும் உறவினர்கள் கடலூர் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்துள்ளனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் புதுச்சேரியில் இருந்து சென்றவர்கள் அமெரிக்காவில் இறந்த சம்பவத்தால் உறவினர்கள் செய்வதறியாமல் திகைத்து வருகின்றனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகின்றது. அதன்படி கடையின் பெயர் பலகைகள், சாலை ஓர கடைகள் என அனைத்தும் அகற்றப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் போக்குவரத்திற்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ள பல்வேறு கட்சி கொடி கம்பங்களில் வன்னியர் சங்க கொடிக்கம்பம் மட்டும் அகற்றப்பட்டு மீதி கொடிக்கம்பங்கள் அகற்றப்படவில்லை. இதுகுறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையிலான பாமகவினர் மற்ற கொடிக்கம்பங்கள் இருக்கும்பொழுது வன்னியர் சங்க கொடிக்கம்பத்தை மட்டும் அகற்றியதை கண்டித்து புதுச்சேரி கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதலியார்பேட்டை போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட பாமகவினரை கைது செய்து போக்குவரத்தை சரி செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்டவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இதுகுறித்து பாமக மாநில அமைப்பாளர் கணபதி கூறும்பொழுது, போக்குவரத்து இடையூறு என்று பல்வேறு கட்சி கொடிக்கம்பங்கள் இருக்கும்பொழுது வன்னியர் சங்க கொடிக்கம்பத்தை மட்டும் திட்டமிட்டு அகற்றப்பட்டுள்ளது. காழ்ப்புணர்ச்சி காரணமாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே சமயத்தில் அகற்றப்பட்ட கொடிக்கம்பத்தை அதே இடத்தில் நிறுவ வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பெருகி வரும் குற்றத்தின் காரணமாக சிறையில் சிறைவாசிகளை அடைப்பதற்கு போதுமான இட வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவரவர் குற்றத்திற்கேற்ப குற்றவாளிகளை தனித்தனி பகுதியாக அடைக்க வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றமானது அறிவுறுத்தியது. அதன் தொடர்ச்சியாக கடந்த திங்களன்று புதுவை தலைமை நீதிபதி சந்திரசேகரன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுவை மத்திய சிறையில் புதுவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள் அனைத்து பகுதிகளையும் ஆய்வு செய்தார். சிறை கைதிகள் எண்ணிக்கைக்கேற்ப போதுமான இட வசதி உள்ளதா என்றும் மற்றும் கொலை குற்றவாளிகள், குண்டாஸ், தொடர் குற்றவாளிகள்,
மூன்றாம் பாலினத்தவர் மற்றும் இளம் குற்றவாளிகள் போன்றோரை அடைக்க தனி பகுதி ஏற்படுத்தியுள்ளதா என்றும், சிறைவாசிகள் எண்ணிக்கை ஏற்ப சிறை ஊழியர்கள் பணியமர்த்தல் பட்டுள்ளரா என்றும் ஆய்வு செய்தார். மேலும் சிறையில் சிறைவாசிகள் நல்வழிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளையும் கேட்டறிந்தார். பின்பு சிறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இயற்கை விவசாயம், பேக்கரி, கைத்தறி, ஜெயில் எஃப்எம் மற்றும் கைவினைப் பொருட்கள் போன்றவற்றை பார்வையிட்டு மரக்கன்றுகளை நட்டு சிறைவாசிகளிடம் கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியில் டிசிஆர் நார்த் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன், தாசில்தார் ஜோதிமணி, ராகேஷ் கண்ணா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தலத்திரு பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானம். இவ்வாலயத்தில் ருத்ரகலச அபிஷேகத்தை தொடர்ந்து ஆலய வளாகத்தில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் வைதிக முறையில் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீப ஆராதனை நடைபெற்றது. சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவத்தில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தலத்திருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் முன்னொரு காலத்தில் மழை இல்லாமல் உணவு பயிர்கள் விளைச்சலின்றி பஞ்சம் ஏற்பட்ட நிலையில் ஊர் மக்கள் இவ்வாலயத்தின் இறைவனிடம் முறையிட்டனர். மக்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக சிவனே ஏற்கலப்பை ஏந்தி இங்கு வந்து விதை தெளித்து விவசாயம் செய்ததாக புராணங்களில் உள்ளது. அதனை நினைவில் கொள்ளும் விதமாக ஆண்டுதோறும் விதைத்தளி உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் விதைத்தளி உற்சவம் நேற்று ஏகாதச ருத்ர ஹோமத்துடன் தொடங்கியது. இன்று காலை ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி விதை நெல்லை எடுத்து வந்து ஆலய நந்தவனம் முன்புள்ள நாகராஜ கணபதி சன்னதியில் வைத்து பூஜித்த பின் விதை நெல்லுடன் ஆலய பிரகாரத்தை வலம் வந்து ஆலய நந்தவனத்தில் விதைத்தளி உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி அம்பாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வெள்ளையனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவகணபதி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவி வரும் மின் பற்றாக்குறையை போக்க மின்துறையின் மூலம் ரூபாய் 15 லட்சம் மதிப்பில் 200 கிலோவாட் திறனுடைய புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அப்பகுதி மக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி திருமலை வீதியில் இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இதில் மின்துறை உதவி பொறியாளர் முருகேசன், இளநிலை பொறியாளர் பாலமுருகன், சிவகணபதி நகர் ஊர் முக்கியஸ்தர்கள் தங்கராசு, வேதாச்சலம், சசிகுமார், பாபு, சண்முகம், குருசாமி, முருகையன் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உருவையாறு ஆச்சாரியபுரம் கிராமத்தில் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா 18ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுதர்சன ஹோமம் நடைபெற்று அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் எண்ணெய் சாற்றி பூர்ண அபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து கலசங்கள் பிரதிஷ்டை, அஷ்டபந்தனம் சாற்றுதல், முதல் கால பூஜையுடன் தொடங்கிய நிகழ்வில் 4 கால யாகசாலை பூஜைகளும் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து செல்வமுத்து மாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட உருவையாறு மற்றும் சுற்றியுள்ள கிராமத்தை சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி மணவிலை தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் மற்றும் பூரணாங்குப்பம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் 6 ஆற்றுப்படுகை இடங்களை ஆக்கிரமிப்பு செய்யும் நபர்கள் மீது கிரிமினல் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு துணை போகும் சபாநாயகர் செல்வம் பதவி விலக வேண்டும் மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து கோஷம் எழுப்பிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆணையரே வெளியே வா என்று கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டம் குறித்து காங்கிரஸ் துணைத் தலைவர் அனந்தராமன் கூறும்பொழுது, அரசுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் 6 ஆற்றுப்படுகை இடங்களை ஆக்கிரமிப்பு செய்யும் தனியாருக்கு ஒரு துணை போகும் சபாநாயகர் செல்வம் பதவி விலக வேண்டும். நடவடிக்கை எடுக்காத பஞ்சாயத்து ஆணையரை கண்டித்தும் கடற்கரையை வேலி போட்டு தடுத்து பொதுமக்கள் உள்ளே செல்ல கட்டணம் வாங்குவதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களை சந்தித்து ஆட்சியர் மணிகண்டன் குறைகளை கேட்டறிந்து வருகின்றார். அந்த வகையில் இன்று மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் திருநள்ளாறு தொகுதியில் உள்ள கருக்கங்குடி கிராமத்தில் பொதுமக்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அரசு அதிகாரிகளுடன் இணைந்து குறைகளை கேட்டறிந்தார். இதில் பொதுமக்கள் தங்களது பகுதியில் புதிய சாலை அமைக்க வேண்டும், சாலையில் மின்விளக்கு அமைக்க வேண்டும், கால்வாய்களை சுத்தம் செய்து கொசுக்களை அழிக்க நடவடிக்கை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை புகாராக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். அதற்கு மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனையடுத்து குறைதீர்ப்பு முகாமுக்கு வருகை தந்திருந்த பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மக்களோடு இணைந்து மதிய உணவை சாப்பிட்டார். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களோடு இணைந்து மதிய உணவை சாப்பிட்டதை கண்ட பொதுமக்கள் வியப்பாக பார்த்து சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.